மிஸ்கின் அவர்கள் சரணுக்கு வீடு கட்டி தர போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் சரண் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்காரு. அண்ட் அந்த ஒரு நிகழ்ச்சியோட ரன்னரப்பா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசு வென்றிருக்காரு. அண்ட் தொடர்ந்து அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரண் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீட்டிலலாம் இல்லை, ஒரு குடிசை வீட்டில் நார்மலான வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாக்காக ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அவர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலே ஏகப்பட்ட டைம் சொல்லியிருக்காரு. அண்ட் சரண் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக மிஸ்கின் ஹெல்ப் பண்ண போறாராமா. குறிப்பாக இப்போதைக்கு இருக்க அமௌண்ட்டில் அவர் வீடு கட்ட ஆரம்பிச்சாருன்னா அவர்கிட்ட பேலன்ஸ் வேறு எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் மிஸ்கின் அவர்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொல்லு, நான் எனக்கு தெரிஞ்ச சைட் இன்ஜினியர்ஸ்லாம் சொல்கிறேன். அண்ட் உனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டி தர மாதிரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த வீடு கட்டுறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நானும் பண்ணுறேன், மணி வேணும்னா கேளு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து சரண் அவர்கள்ட்ட ரொம்ப உரிமையாகவே சொல்லியிருந்திருக்காரு. கூச்சப்படாத, நான் வந்து உனக்கு குரு அப்படின்லாம் நீ சொல்லியிருக்கல. அப்படிங்கிறப்போ ஒரு குரு சொல்கிறத சிஷியன் வந்து தட்டக்கூடாது. உனக்கு வீடு கட்ட ஹெல்ப் வேணும்னாலும் சரி, வீடு கட்ட பணம் வேணும்னாலும் சரி, இல்லை உனக்கு வேறு எந்த விதமான ஹெல்ப் வேணும்னாலும் சரி, தயங்காமல் எப்போ வேணால் நீ எனக்கு கான்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக சரண் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். ஏன்னா ஸ்டேஜில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஆஃப் த கேமரா அந்த விஷயத்த பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது சரண் அவர்களுக்காக ஸ்டேஜில் சொன்ன ஒரு விஷயத்த ஆஃப் த கேமராலையுமே மிஸ்கின் அவர்கள் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. உனக்காக என்ன வேணால் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே சரண் அவர்கள் வீடு கட்ட போகிறாரு அப்படின்னும், அதில் அநேகமான பங்கு மிஸ்கினோடதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு காம்போ ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மார்னிங்காக தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட ராஷ்மிகா மந்தனா மறுபடியும் ஒரு படத்தில் ஜோடி சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் அவர்கள் அட்லியோட சேர்ந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் தீபிகா படுகோனே லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் 4 கெட்டப்பில் இருக்க போறாரு அப்படின்னும் 4 ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தீபிகா படுகோனே அண்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா இருக்க போகிறாங்க அப்படின்னும், ராஷ்மிகா இதில் ஆக்ஷன் பட காட்சிகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே ராஷ்மிகாவும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து புஷ்பா படம் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பிரான்ச்சைஸுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து மறுபடியும் இவங்க அட்லியோட காம்போ வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பங்குதாரர்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்களாமா. அல்லு அர்ஜுனுக்கும் ராஷ்மிகாவுக்கும் ஹீரோயினாக இருக்க போகிறாங்களா, இல்லை ஆக்ஷன் காட்சிகள் அப்படிங்கிறதுனால, இல்லை வில்லன் வேடம் எதுவும் ராஷ்மிகா பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அட்லி அவர்கள் இந்த படத்தை எப்படி கையாள போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.